Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. பாபு ஷுஹூதில் மலாயிக்கத்தி பத்ரன் அதானே அதில் வபிஹி கால் ஹத்தனா அபு ஆசிமின் அன் இப்னி ஜுரைஹின் அனி ஜுஹ்ரிஇ அன் அத்தா இப்னு யசீத் அன் உபைதில்லா இப்னி அதீன் அனில் மிக்தாத் இப்னி அஸ்வதி அத்தஹ்வீல் وقال حدثني إسحاق قال حدثنا يعقوب بن إبراهيم ابن سعد قال حدثنا ابن أخي ابن شهاب عن عمه قال أخبرني عطاء ابن يزيد الليثي ثم الجندعي أن عبيد الله ابن عدي ابن الخيار أخبره. இப்போ இந்த சனதுகள்லாம் அதை நீங்கள் அர்த்தம் வைக்க முடியுதா, அது புரியுதா? அதை நம்ம கடகடன்னு வாசித்தோம்னா என்னென்னு புரியாது. அவங்க பேரே புது புது பேராக நமக்கு இருக்கும். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக வாசிக்கும் போது யார் யாருக்கு அறிவித்தாங்க, கடைசியில் இதை சொல்கிறது யார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ கடைசியில் பாருங்களேன், அண்ணா உபைதல்லா இப்ன அதி இப்னுல் ஹியார் இவங்க என்ன செய்கிறாங்க, அக்பரஹு இவங்க தான் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அண்ணல் மிக்தாத் இப்ன அம்ரின் அல் கிந்திய இவங்களுடைய பேர் மிக்தாத் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு பேர் மிக்தாத் இப்ன அம்ரில் கிந்திய அப்படி ஊர் பேர் அவங்களுடைய பரம்பரை பேர்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. இவங்க மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வகான ஹலீஃபன் லிபனி ஜுஹ்ரா அப்படிங்கிற கோத்திரத்தாருக்கு ஒப்பந்தம். இப்போ ரெண்டு கோத்திரத்துக்கு மத்தியில் சில விஷயங்களை பரிமாறுறதுக்கு ஒப்பந்த நண்பர்னு யாராவது வச்சுருப்பாங்க. அதை இங்கே உள்ள செய்தியை கொண்டுட்டு போய் ஒப்பந்தத்தை அங்கே சொல்கிறதும், இது போர்லேயே இப்படி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ ரெண்டு டீம் போர் போட போதுன்னா அதுக்கு முந்தின நாளே இவங்க ஒப்பந்தத்தை சொல்லி ஒரு ஆள் அனுப்புவாங்க. அவங்க ஒப்பந்தத்தை கேட்டுட்டு அவங்க பதில் அனுப்புவாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கெலாம் சில பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் அவங்களும் இந்த டீமில் தான் இருப்பாங்க. நினச்சா கொண்டுடலாம், முன்னாடியே என்ன பண்ணிடலாம், கொலை பண்ணிடலாம். ஆனால் அதை அப்படி செய்யக்கூடாது. ஒப்பந்தம் சொல்கிறதுக்காக வேண்டிய போக வர இருப்பாங்க. இப்போ இவங்க யாருன்னா மிக்தாத் இப்னு அம்ர் அல் கந்தி அப்படிங்கிற இந்த சஹாபி கான ஹலீஃபன் லிபனி ஜுஹ்ரா என்கிற அந்த கோத்திரத்துக்கு ஒரு ஒப்பந்த நண்பராக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. வகான மிம்மன் ஷஹீத பத்ரன் மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் இவர்கள் யாருன்னா ரசூலுல்லாஹுவோடு பத்ர் போரில் கலந்துக்கிட்ட ஒரு சஹாபியும் கூட. இப்போ இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி தான் இந்த ஹதீஸ் என்ன பண்ணுது, வருது. ஓகேவா? அக்பரஹு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தனக்கு நடந்த மேட்ரை சொல்லி காட்டினாங்க. அந்த மேட்ரை தான் யார் அறிவிக்கிறா, நமக்கு உபைதுல்லாஹ் இப்னு அதீ இப்னு ஹியாருங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்க அறிவிக்கிறாங்க அந்த சனதுபடி. அன்னஹு கால இவங்க இந்த சஹாபி, எந்த சஹாபி, மிக்தாதுங்கிற இந்த சஹாபி கால லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னா, அரைத்த நபியை பார்த்து கேட்குறாங்க, அரைத்த உங்களுடைய கருத்து என்ன? அரைத்தன்னு அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்களான்னு அர்த்தம் கிடையாது. அரைத்த உங்களுடைய விளக்கம் என்ன, கருத்து என்ன, என்ன மேட்ரு? இந்த லக்கீத்து ரஜுலன் நான் ஒரு மனிதனை என்ன பண்ணேன், சந்தித்தேன். அவன் யார்? மினல் குஃபார். யார்? காஃபிர்கள்லேருந்து ஒருத்தனை நான் சந்தித்தேன். எனக்கும் அவனுக்கும் ஃபக்கு தத்தல்னா நாங்கள் என்ன பண்ணோம், ஃபக்கு தத்தல்னா நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பண்ணிக்கிட்டோம், சண்டை போட்டுக்கிட்டோம். ஃபலரப இஹத எதைய பிஸ்ஸைஃபி அவன் அவனுடைய வாளை கொண்டு என்னுடைய ஒரு கையை என்ன பண்ணான், அடிச்சிட்டான். ஃபகத்தாக அடித்து அதை என்ன பண்ணிட்டான், துண்டித்து விட்டான். சும்மா உடனே பிறகு அவன் என்ன செஞ்சிட்டான், லாத மின்னி பி ஷஜரத்தின். லாத அப்படின்னா தஞ்சம் புகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எஸ்கேப் ஆகிறது, இப்போ ஒளிஞ்சிக்கிறது. லாத மின்னி பி ஷஜரத்தின் அவன் என்னை வெட்டிட்டு என்னை விட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு மரத்து பின்னாடி போய் என்ன பண்ணிட்டான், ஒளிஞ்சிட்டான், தஞ்சம் புகுந்து கொண்டான். ஃபகால போய் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு என்ன பண்ணிட்டான், களிமாவை சொல்லிட்டான். அஸ்லம் தூ நான் என்ன பண்ணிட்டேன், இல்லாஹி அல்லாவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னை ஒப்படைத்து விட்டேன், இஸ்லாத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார சொல்லலாம், அக்குத்துலுஹு யார சொல்லலாம் பாய்தான் காலஹா. அவன் அப்படி சொல்லிய பிறகு, எப்படி சொல்லிய பிறகு, நான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு அவன் சொன்ன பிறகு நான் அவனை என்ன பண்ணணுமா,
கொல்லணுமா, திருப்பி நான் அவன்கிட்ட போய் சண்டை போட்டு கொல்லணுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்துலுஹு, நீ என்ன செய்யக்கூடாது, அவனை கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஃபகால, இவர் கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், இன்னஹு கத்தா யஹதா எதைய, அவன் ஒரு கையை என்ன பண்ணிட்டான், வெட்டிட்டான், அப்படி நான் எப்படி அவன்கிட்ட சண்டை போடாமல் இருக்க முடியும். சும்ம கால தாலிக்க பாதமா கத்தாஹா, சும்ம கால தாலிக்க பாதமா கத்தாஹா, அவன் வந்து என் கையை வெட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணான், அந்த வார்த்தையை சொன்னான், என் கையை வெட்டிட்டான் யார் ரசூலுல்லாஹ், என் கை போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தக்துலுஹு, இல்லை நீ என்ன செய்யக்கூடாது, அவனை கொல்ல வேணாம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க பாருங்கள், இது ஹைலைட்டு. ஃபைன் கத்தல் தகு, நீ ஒருவேளை நீ அவனை திருப்பி கொல்லணும்னு முயற்சி பண்ணி கொண்டனா, ஃபஇன்னஹு பி மன்சிலத்திக கப்ல அன் தக்துலஹு, இப்போ நீ அவனை கொல்லலை, அவன் உன் கையை வெட்டிட்டான், புரிஞ்சா இல்லையா, நீ அவனை பதிலுக்கு அவன் இஸ்லாத்து வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் கொண்டினா அவன் உன் அந்தஸ்துக்கு வந்துடுவான். நீ கொல்றதுக்கு முன்னாடி எந்த ஸ்தானத்தில் நீ இருந்தியோ, அந்த அவனை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு சுமையை நீ வாங்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் கை வெட்டப்பட்ட நிலைமையில் நீ இருக்கிற, அந்த அந்தஸ்தில் இருக்கிற, நீ அந்த அந்தஸ்தை வந்து இழந்துட்டு நீ அவனை கொண்டனா அவன் என்ன பண்ணுவான், உன் அந்தஸ்துக்கு வந்துடுவான். நீ அவனை கொல்வதற்கு முன்னாடி எந்த அந்தஸ்தில் நீ இருந்தியோ அந்த அந்தஸ்துக்கு யார் வந்துடுவா, அவன் வந்துடுவான். நீ எங்கே போயிடுவ, இன்னக்க, நீங்கள் எங்கே போயிடுவீங்க, இன்னக்க பி மன்சிலத்திஹி, நீங்கள் அவனுடைய மன்சிலத்துக்கு என்ன பண்ணிடுவீங்க, போயிடுவீங்க. கபுலா யக்கூல கலிமத்த ஹூ அல்லத்தி கால, அவன் என்ன வார்த்தையை சொன்னான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னானா இல்லையா, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் எந்த பொசிஷனில் இருந்திருப்பான், காஃபிராக இருந்திருப்பான். நீங்கள் அவன் மன்சிலத்துக்கு என்ன பண்ணிடுவீங்க, போயிடுவீங்க. அவன் உங்கள் மன்சிலத்துக்கு வந்துடுவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவனை கொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. وقال حدثني يعقوب بن إبراهيم قال حدثنا ابن علي حدثنا سليمان التيمي قال حدثنا أنس رضي الله تعالى عنه قال, சொல்கிறது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸை சொல்கிறது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம பத்ரின், பத்ருடைய போர் நடந்த அன்று வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, மை எல்லுரு மா சொனா அபூஜஹல், அபூஜஹலுக்கு என்ன ஆயிடுச்சின்னு யார் போய் பார்க்குறீங்க, அபூஜஹலுக்கு என்ன ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அபூஜஹல் என்ன ஆனான் என்பதை யார் போய் பார்த்துட்டு வரீங்கன்னு கேட்கும்போது ஃபந்தலக இப்னு மஸ்ஊதின், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் போனாங்க பார்க்குறதுக்காக வேண்டி. ஃபவஜதஹு, அபூஜஹலை அவர்கள் என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டார்கள். கத் லரபஹு, திட்டமாக அவனை அடித்து கொன்று விட்டார்கள். யார், இப்னா அஃப்ரா, இப்னா அஃப்ரா வருதுன்னா ஏன் வைர முன்சரிஃபா என்ன வரணும், என்ன யாரா வரணும், ஜரு வரணுமா, முலாஃபுலஹியா, ஜரு வரல, சபபு அஸ்பாபு திஸ்ஆல என்ன சபபு, அலிஃப் ஹம்சா வர்றதுங்கிறதுனா வைர முன்சரிஃபா ரீசனே கிடையாது. அலிஃப் நூன் ஜாயிதத்தன் தானே அதில் வரும், அலிஃப் ஹம்சா ஜாயித் தானே வந்திருக்கா. இப்போ வேறு ஏதோ ரெண்டு காரணங்கள் இருக்குது, என்னென்ன, அது தெரியும். அஃப்ராங்கிறது கைரமுன் ஷரீஃபு, ஜரு வரல, வசன் ஃபேலா, அதான் வசன் ஃபேலுங்கிறீங்களா, அஃபேலுங்கிற வசனில் வர்றது, வசன் ஃபேலுங்கிற ஒரு காரணம் அதில் இருக்கிறதுனால அந்த வசன் நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் இல்லையே, இது அப்படி பார்த்தா நீங்கள் உங்கள் கணக்கு ஆலனில் வரும். அஜம் ஒரு காரணமா, வேற பார்த்து சொல்லுங்கள். இப்னா அது முலாஃபுக்கு வந்து நூன் இலாஃபத் சமயத்தில் நூன் போயிரும்ல, இப்னானி, இப்னா அஃப்ரா ஹத்தா பரத, சரி வாங்க கதை லரம்பஹு இப்னா அஃப்ரா அவங்களுடைய 2 பிள்ளைகள் அவனை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு விட்டார்கள். ஹத்தா பரதா, எந்த அளவுக்கு அவன் போயிட்டானா, அப்படியே கொஞ்சம் உசுர் இருக்கும்ல உடம்புல, சக்கராத்துடைய நிலைமைக்கு அவன் போயிட்டான், ஊசலாடிட்டு இருக்கிற நிலைமைக்கு அவன் போயிட்டான். ஃபகால வந்து கேட்டாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு,
அந்த அபா ஜஹல், நீ தான் அபு ஜஹலா அப்படின்னு கேட்கும்போது கால இப்னு உலையா, இடையில வர மேட்ரு, இப்னு உலையா அவங்க சொல்கிறாங்க, கால சுலைமான் ஹக்கதா காலஹா அனஸ், எனக்கு வந்து சுலைமானுங்கிற நபர் வந்து இப்படி தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்கன்னு எனக்கு சொன்னாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க ஹதீஸை. என்ன சொன்னாங்க? கால அந்த அபா ஜஹல், நீ அபு ஜஹலான்னு கேட்கும்போது கால அவன் சொன்னானா, அபு ஜஹல் சொன்னானா. சில பேர்லாம் இருப்பாங்க எப்படி அசிங்கப்பட்டாலும் மீசையில் பண்ணி விட்டாத மாதிரியே பேசுவாங்க. அப்போ கூட அதில் ஒரு ப்ரெஸ்ஸாக தான் என்ன பண்ணுவாங்க அவங்க, அசிங்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிடும், அப்பையும் கூட அதில் ஒரு வழக்கம் சொல்லிவிட்டு அது தெரியும் எனக்கு தெரியும் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு பேச சில பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இவன் பாருங்கள், அடி வாங்கி மௌத்தா போய் போகிற நிலமையில் இருக்கிறான். அப்போ கூட பாருங்கள் கால வஹல் ஃபவுக்க ரஜுலின் கத்தல் துமுகு, நீங்கள் கொண்டீங்க இல்லையா, அந்த கொண்ட மனிதர்களில் எனக்கு மேலே யாராக இருக்காங்களா? ஹல் ஃபவுக்க ரஜுலின் ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. கத்தல் துமுகு, நீ எவனை கொண்டீங்களோ அவங்களில் சிறந்த மனிதர் யாராவது பெரிய ஆளாக இருக்காங்களா? நான் தான் பெரிய ஆள். அப்பையும் கூட கால சுலைமான், சுலைமானுங்கிறவங்க சொல்கிறாங்க இப்படி சொன்னான் அல்லது இப்படி சொன்னான். அவ் கால கத்தலுகு கௌமுகு, தன்னுடைய சொந்த சமூகத்தாரால் கொல்லப்பட்ட ஒருத்தவங்களில் என்னை விட சிறந்தவராக இருக்காங்களா? அப்படின்னா அபுஜஹலை கொண்டது யார் தான்? இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர்கள் யாருடைய கவுமு தான்? குறைஷ். எல்லாம் ஒரே கோத்திரம் தானே, எல்லாம் மக்கால் வாழ்ந்தவங்க தானே. தன்னுடைய கூட்டத்தால் கொல்லப்பட்டவர்களில் ஹல் ஃபோக்க, எனக்கு மேலே யாராக இருக்கிறாங்களா? நான் தான் பெரிய ஆள். அப்பயும் என்ன பண்ணான் அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். கால அபு மிஜ்லஸின் கால அபு ஜஹல், அபு மிஜ்லஸுங்கிறவங்க கூடுதலாக ஒரு மேட்ரை சொல்கிறாங்க. என்னென்னா கால அபு ஜஹல், அந்த நேரத்தில் அபு ஜஹல் இப்படி சொன்னானாம்மா. என்ன சொன்னான்னா, ஃபலோ கயிறு அக்காரின் கத்தலனி, போயும் ஒரு விவசாயியுடைய, இவங்க விவசாயி உள்ளது யார் அஃப்ராங்கிறாங்க பிள்ளைங்கள்லாம், போயும் விவசாயிகளுடைய பிள்ளைகளால் நான் என்ன பண்ணிட்டேனே, கொல்லப்பட்டேனே. என்ன அவங்க விவசாயி அல்லாமல் வேறு யாராவது கொண்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க எல்லாம் வேறு யாராவது ஒரு ஒரு எனக்கு ஈக்குவலான ஒருத்தன் எனக்கு கொண்டிருந்தா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். இதுதான் எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னான். கொல்லப்பட்டது எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு கொண்டது விவசாயிங்கிறது எனக்கு வருத்தம். قال حدثنا موسى قال حدثنا عبد الواحد قال حدثنا معمر عن الزهري عن عبيد الله بن عبد الله حدثني ابن عباس عن عمر رضي الله تعالى عنهم. உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் இது. லம்மா துவஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிய பொழுது, குல்துல் அபி பக்கர், உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் யார்கிட்ட கேட்டேன், அபூபக்கர் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், இன்தலிக் பினா இலா இஹ்வானினா மினல் அன்சார், வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து எங்கே போயிடலாம், அன்சாரி சஹாபாக்கள் என்ன பண்ணிடலாம் போயிடலான்னு நான் சொன்னேன். ஃபலகீனா மின்ஹும் ரஜுலானி சாலிஹானி ஷஹிதா பத்ரன், அப்போ வந்து எங்களை வந்து ஒரு 2 நபர்கள் சந்தித்தாங்க. யாரிலிருந்து? அன்சாரிகள்லேருந்து. மின்ஹும்னா அது அந்த அன்சாரி சஹாபாக்கள்லேருந்து ஒரு 2 நபர்கள், சாலிஹான நபர்கள், பத்ர் போரில் கலந்துக்கிட்ட 2 பேர் என்ன பண்ணாங்க, எங்களை சந்தித்தார்கள். இது ஒரு மேட்டராக சொல்கிறாங்க, அவ்வளோதான் இந்த மேட்டர். ஹத்தஸ்து பிஹி உர்வா இப்னு சுபைர், இதை அறிவிக்கிறவங்க வந்து இந்த மேட்டர் நான் யார்கிட்ட சொன்னேன், உர்வா இப்னு சுபைர்கிட்ட சொன்னேன். அப்போ உர்வா இப்னு சுபைர் அவங்க சொன்னாங்க, ஃபகால், அந்த 2 பேர் வேறு யாரும் இல்லை, ஹுமா உவைம் இப்னு சாயிதா என்கிற சஹாபியும் மான் இப்னு அதி, இந்த 2 சஹாபி தான். அந்த 2 சஹாபி உமர் ரலியல்லாஹு வந்து 2 பேர் சந்திச்சேன்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த 2 பேர் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க. ஏன் இந்த மேட்ருங்க, ஷஹிதா பத்ரன், பத்ரில் கலந்துக்கிட்டவங்க. وقال حدثنا إسحاق بن إبراهيم سمع محمد بن فضيل عن إسماعيل عن قيس كان عطاء البدريين 5000 وقال عمر لو فضلنهم على من بعدهم. இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க கைஸை தொட்டு அறிவிக்கக்கூடிய செய்தி என்னென்னா, கான அத்தாவுல் பத்ரியின், பத்ர் சஹாபாக்களுக்கு வருடந்தோறும் கொடுக்கப்படக்கூடிய ஊக்கத்தொகையா, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, பிணைத்தொகை, அந்த மாதிரி பிணைத்தொகையா, அந்த தொகை வருடத்தோறும் தொகைப்பட்ட ஆண்டு தொகை வந்து என்னவா இருந்துச்சுன்னா, 5000 திர்ஹம், 5000 5000 தீனார், இந்த கணக்கில் என்ன பண்ணிச்சு இருந்துச்சு. இது உமர் இல்லான்னு சொன்னாங்க. ஃபகால உமர் வகால உமர், உமர் இல்லான்னு சொன்னாங்களாம், லவ் ஃபத்திலன்னகும் அலாமம் பாதகும், நான் இதை காட்டில் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு, இன்னும் நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் இதை விட நான் அதிகமாக என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். وقال حدثني إسحاق بن منصور قال حدثنا عبد الرزاق أخبرنا معمر عن الزهري عن محمد بن
அன் முஹம்மது இப்னி ஜுபைர் அன் அபிஹி கால் சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத நான் கேட்டிருக்கிறேன். யக்ரா அவங்க ஓதுவார்கள் ஃபில் மக்ரிபி பித்தூர் மக்ரிபுடைய தொழுகையில் தூர் ஒத்தூர் சூறா இருக்கு இல்லையா, என்ன தூர் அந்த சூறாவை என்ன பண்ணுவாங்க ரசூலுல்லாஹ் ஓத நான் கேட்டிருக்கிறேன். அந்த சூறாதான் அந்த வதாலிக்க அந்த சூறாதான் அவ்வளமா வக்கரல் ஈமானு ஃபீ கல்பி என்னுடைய கல்பில் ஈமான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முதல் காரணமே அந்த சூறா தான் சொன்னாங்க. யார் சொன்னது? முஹம்மது பின் ஜுபைர் தந்தை தொட்டு சொல்லக்கூடிய செய்தி இது. وعن زهري عن محمد بن زبير بن مطعم عن أبيه أن النبي صلى الله عليه وسلم قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபி உசாரா பத்ரின் பத்ர் போர் நடந்து முடிஞ்சவொன்னே அதில் சில கைதிகள்லாம் பிடிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கைதிகளுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன மேட்ருது என்ன சொன்னாங்கன்னா லவ் கானல் முத்தாயிமு இப்னு அதி முத்தாயிமு இப்னு அதிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய அவங்க சிறப்பாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. லவ் கான அல் முத்தாயிமு இப்னு அதி இப்போ மட்டும் முத்தாயிம் இப்னு அதி வந்து ஹையன் உயிரோடு இருந்திருந்து கல்லமினி ஃபி ஹாவுலாயி கல்லமினி ஃபி ஹாவுலாயி நத்ன இருக்கா, நத்னா கேவலமான இந்த கைதிகள் விஷயத்தில் அவங்க என்கிட்ட வந்து பரிந்து பேசியிருந்தால் கல்லமின்னு அர்த்தம் விட்டுருங்க அப்படின்னு என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டாக்கா நான் அவங்களுக்காக என்ன பண்ணுவேன் தரக்துஹும் லஹு நான் அவங்க வார்த்தையை மதித்து நான் விட்டுருப்பேன். அந்தளவுக்கு இவங்க ரொம்ப இவங்களால தான் கொல்லப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஹயாத்தோட தான் நான் அவங்க சொன்னால் கூட நான் கேட்பேன். இப்போ கைதிகளை விடுறதுங்கிறது ஒரு சாதாரண ஏற்கனவே ஹதீஸில் படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா, என்ன படிச்சிருக்கோம், ஒரு திருக்கமாவது நீங்கள் வாங்காமல் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. லா ததருன்னு ஹதீஸ் வந்துச்சு, இந்த வல்லாஹி லா ததருன்னு மின்ஹு திர்ஹமன் அப்படின்ட்டு. அப்போ அவன் கைதியை வந்து பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு போகிற செஞ்சு பிடிச்சி திருப்பி அவனை விடுறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை நான் என்ன பண்ணியிருப்பேன், யாருக்காக வேண்டி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா ஹதீஸ். وقال الليث عن يحيى بن سعيد عن سعيد بن المسيب وقعت الفتنة الأولى سعيد بن المسيب அவங்க தொட்டும் வரக்கூடிய செய்தி. வகாத் அல் ஃபித்னத்துல் ஊலா முதலாவது குழப்பம் என்பது நிகழ்ந்தது. அது என்ன குழப்பம் அப்படின்னா இஸ்லாத்தில் முதலாவது குழப்பம் யானி மக்தல உஸ்மான் இஸ்லாம்னு இல்லை பொதுவாக முதலாவது குழப்பம்னு சொல்கிறாங்க. உஸ்மான் நாயகம் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதுதான் முதலாவது குழப்பம். அந்த குழப்பம் நடக்கிற சமயத்தில் அது வந்து யாரையுமே விட்டு வைக்கவில்லை. ஃபலம் துபுக்கு மீன் அஸ்ஹாபி பத்ரி அஹதன் பத்ர் சஹாபாக்கள் ஒருத்தரே அது என்ன பண்ணல, அந்த குழப்பம் விட்டு வைக்கவில்லை. சும்மா வகாத்தில் ஃபித்னத்து சானியா பிறகு ரெண்டாவது குழப்பம் ஏற்பட்டது. அந்த குழப்பம் என்னது, யானி அல் ஹர்ரத்னு ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் வந்து ஃபலம் துபுக்கு மீன் அஸ்ஹாபில் ஹுதைபியா அஹதன் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருந்த யாரையும் என்ன பண்ணல, அந்த குழப்பம் விட்டு வைக்கவில்லை. சும்மா வகாத்தி சாலிதா பிறகு மூன்றாவதாக ஒரு குழப்பம் நிகழ்ந்தது. அந்த சமயத்தில் அந்த குழப்பம் நீங்கவே இல்லை. ஃபலம் தர்த்தஃபீன அர்த்தம், அந்த குழப்பம் அது தெளிவாக்கப்படவே இல்லை. ஆனால் வல் இன்னாசி தபாகுன் அதை சரி செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கான திறமை மக்களுக்கு இருந்தும் கூட என்ன பண்ணல, அந்த குழப்பம் இன்ன வரைக்கும் அது நீங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தபாகுன் ஆற்றல். وقال حدثنا الحجاج بن منهال قال حدثنا عبد الله بن عمر النميري قال حدثنا يونس ابن يزيد قال سمعت الزهري قال سمعت عروة بن الزبير وسعيد بن المسيب وعلقمة بن وقاص وعبيد الله بن عبد الله عن حديث عائشة رضي الله تعالى عنها زوج النبي صلى الله عليه وسلم. ஒரு ஆயிஷா நாயகி பற்றி ஒரு 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 செய்தி இட்டு கட்டப்பட்டுச்சு, ஓகேவா. அதை பற்றி நான் என்ன பண்ணேன், யார் சொல்கிறா, ஜுஹ்ரி அவங்க சொல்லுகிறார்கள். ஜுஹ்ரி சொல்வதை அறிவிக்கிறது யூனுஸ் இப்னு யஸீத் அவங்க சொல்லுகிறார்கள். சமிஅத்து ஜுஹ்ரி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க சமிஅத்து உர்வத் இப்னு ஜுபைர் அவங்க வந்து யார் யார்ட்டெல்லாம் கேட்டாங்கன்னா உர்வத் இப்னு ஜுபைர்ட்ட சயீத் இப்னு முஸய்யிப் அல்கமத் இப்னு வக்காஸ் உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், ஆயிஷா நாயகியுடைய செய்தியை நான் என்ன பண்ணேன், அதை பற்றி நான் கேட்டேன். குல்லுன் ஹத்தசனி தாயிஃபத்து மினல் ஹதீஸ் ஆனால் அவங்க எல்லாருமே ஹதீஸுடைய ஒரு பகுதியை மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அது என்னன்னா காலத் ஆயிஷா நாயகி சொன்னாங்க
அக்பல்து அன நானும் உம்மு மிஸ்தஹுடைய தாயார். அந்த மிஸ்தஹங்கிற யாருனாக்கா அந்த ஆயிஷா நாங்கள் இட்டு கட்டப்பட்ட அந்த சம்பவத்தில் இவர் ஒரு ஆள். ஓகேவா? மிஸ்தஹுடைய தாயாரும் நானும் என்ன பண்ணோம், போய் கொண்டிருந்தோம். ஒரு தேவைக்காக, ஒரு இயற்கை தேவைக்காக நாங்கள் போய் கொண்டிருந்தோம். அசரத் உம்மு மிஸ்தஹின் ஃபி மிர்த்திஹா. உடனே வந்து உம்மு மிஸ்தஹ் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கம்பளி போர்வை, மிருத்துனா கம்பளி போர்வை, அவங்க கம்பளி போரை அவங்க இறுக்கி கொண்டார்கள். இறுக்கி கொண்டு காலத், அதாவது எப்படின்னா அந்த பெண்கள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது விபத்து சரியாக அப்படின்னு துப்பட்டி தூக்கி போட்டு தாறுமாறாக அப்படியே அப்படி மூட்டி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அந்த ஒரு டென்ஷனில் சொல்கிறாங்க. காலத் யார் சொல்கிறா, உம்மு மிஸ்தஹ் சொல்கிறாங்க. கம்பளியை போத்திட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தாயிச மிஸ்தஹுன், அவன் நாசமாக போகட்டும். சாப்பிடுவாங்க தெரியுமா இல்லையா, இப்போ உங்கள் பேரை கெடுத்துட்டானே, அவன் நாசமாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்தஹுக்கு என்ன பண்ணுறாங்க, சாப்பிடும் போது ஆயிஷா நாய் சொன்னாங்க. இப்போ குல்த்து, நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இப்போல்லாம் சொல்லாதீங்க, பேசமா குல்த்தி, ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை பேச நியாம படிச்சிருக்கோம் இல்லையா, நியாம நல்லதாகி விட்டது, பேசனா கெட்டதாகி விட்டது. பேசமா குல்த்தி நீங்கள் சொன்னீங்களா, இது தப்பான வார்த்தை. நீங்கள் யாரை திட்டுறீங்க தெரியுமா, தசுப்பீன ரஜுலன் ஷஹீத பத்ரன். என்ன இருந்தாலும் மிஸ்தஹ் பத்ர் போரில் கலந்துக்கிட்டவர், நீங்கள் பத்ர் போரில் கலந்துக்கிட்ட ஒருத்தரை நீங்கள் திட்டுறீங்களா அப்படின்னு ஆயிஷா நாய் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. ஃபதக்கர ஹதீஸ் அல் இஃப்கி, அப்படியே அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து அறிவித்தாங்க. وقال حدثنا إبراهيم بن المنذر قال حدثنا محمد بن فليح ابن سليمان عن موسى ابن عقبة عن ابن شهاب قال, ابن شهاب அவங்க அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு قال ஹாதிஹி மகாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் சொல்ல போகிறது ரசூலுல்லாஹுடைய புனித போர் சம்பந்தமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தக்கரல் ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. இப்போ கால ரசூல், ஒவ்வொரு போராக நடந்த ரசூலுல்லாஹுடைய புனித போர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போராக சொல்லி காட்டுறாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுல்கீஹிம். இந்த செய்தி வந்து பத்ர் போரில் நடந்த செய்தி. பத்ர் போரில் அந்த காஃபிருங்கிற ரசூலை சந்திக்கும் போது என்ன பண்ணாங்க, சொன்னாங்களா இல்லையா, ஹல் வஜத்தும் மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, கேட்டாங்களா இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதாவது பத்ர் சம்மந்தமாக இருந்தாலும் இங்கே கொண்டு வராங்க. இது பத்ர் போரில் ரசூலுல்லாஹ் அங்கே நடந்த சம்பவங்களை அந்த காஃபிர்களை பார்த்து கேட்ட கேள்வி. ஹல் வஜத்தும், நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா, மா வஅதக்கும் ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்த உண்மையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களா, பெற்றுக்கொண்டீர்களா. கால மூசா கால நாஃபி கால அப்துல்லா கால ஆன் ஆசுமின் அஸ்ஹாபிஹி. சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் துனாதி நாசன் அம்வாத்தன், மௌத்தா போன மக்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன்தும் பி அஸ்மா லிம குல்து மின்ஹும், மா அன்தும் பி அஸ்மா, நல்ல கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை, லிம குல்து, இப்போ நான் சொன்ன விஷயத்தை நல்ல செவிமடித்து கேட்கக்கூடியவங்களாக நீங்கள் இல்லை, யாரை விட, மின்ஹும், நான் அடிச்சு விடுறீங்க இடையில, அவர்களை தவிர்த்தா, அவங்கள விட நான் சொல்கிற மேட்ரை நல்லா விளங்குறவங்க நீங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதான் சொன்னேன். இடையில நசீம் வேற ஒரு டாபிக் கொண்டு போகிறாங்க, கவனிக்கலையா? அப்படி சொன்னீங்களா? கால அபு அப்துல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஃபஜமீஉ மன் ஷஹீத பத்ரன் மின் குரைஷின் மிம்மன் துரிப லஹு பிஸ்ஹமிஹி அஹதுன் வ ஸமானூன ரஜுலன். அதாவது சில காரணங்களால் போருக்கு வர முடியாமல் இருந்தும் போரில் கலந்து கொண்டதாக கணக்கில் கொள்ளப்பட்டு அவங்களுக்கும் பங்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் மொத்தம்? 81 பேர். அஹதும் வ ஸமானூன். ஓகேவா? பாருங்கள், ஃபஜமீஉ மொத்தமாக மன் ஷஹீத பத்ரன் மின் குரைஸிலிருந்து பத்ரில் கலந்து கொண்டதாக மிம்மல் துரிப லஹு பிஸ்ஸஹமிஹி, சில காரணங்களால் போரில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்து போரில் கலந்து கொண்டதாக கணக்கில் கொள்ளப்பட்டு பங்கு கொடுக்கப்பட்ட மிம்மல் துரிப லஹு பிஸ்ஸஹமிஹி, போரில் கலந்து கொள்ளப்பட்டதாக கணக்கில் கொள்ளப்பட்டு பங்கு கொடுக்கப்பட்டவர்கள் மொத்தம் அஹதுன் வ ஸமானூன் 81 பேர். வகான உர்வத் இப்னு ஸுபைர் யக்கூலு உர்வத் இப்னு ஸுபைர் இப்படி சொல்லுவாங்களாம். கால ஸுபைர், அதை ஸுபைர் அவங்க சொல்லி காட்டுறாங்க,
ஜுபைர் அவங்க சொன்னதை உரோத் இப்னு ஜுபைர் என்ன பண்ணுவாங்களாம், சொல்லி காட்டுவாங்களாம். அப்படி குசிமத் சுஹ்மானுஹும் ஃபகானு மியா, அந்த போருக்கு வராமல் போருக்கு கலந்து கொண்டதாக பங்கு கொடுக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 100, அல்லாஹு ஆலம் என்று அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. وقال حدثني إبراهيم بن موسى أخبرنا هشام عن معمر عن هشام بن عروة عن أبيه عن الزبير قال ضربت يوم بدر للمهاجرين ب100 سهم. முஹாஜிர்களுக்கு பத்ர் போகிற அன்னைக்கு பங்கு கொடுக்கப்பட்ட எத்தனை பங்கு, எத்தனை பேர்த்துக்கு? 100 பங்கு என்ன பண்ணிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாபு தஸ்மியத்து மன் சும்மிய மின் அஹ்லி பத்ரின் ஃபில் ஜாமிஇ அல்லதி வதாஹு அபு அப்துல்லா அலா ஹுரூஃபில் முஅஜம். என்ன அர்த்தம்? இது என்ன பாடம் அப்படின்னா, வெறும் பேர். யாருடைய பேர்? பாபு தஸ்மியத்து மன் சும்மிய மின் அஹ்லில் பத்ர், பத்ருவாசிகளுடைய பேர் இந்த ஹதீஸில் வருது, இந்த பாடத்தில் வருது. ஃபில் ஜாமிஇ, ஜாமினா புகாரி இமாம் தொகுத்த அந்த ஜாமிய கிதாப். அல்லதி வதாஹு அபு அப்துல்லா, அபு அப்துல்லா அல் புகாரி ரஹ்மஹுல்லா அவங்க தொகுத்து இருக்கக்கூடிய இந்த ஜாமியாங்கிற கிதாபில் பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்கள் அலா ஹுரூஃபில் முஅஜம், அஹர வரிசையின்படி என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அந்நபியுன், நீங்கள் சொல்லுங்கள். அந்நபியு முஹம்மது இப்னு அப்துல்லா அல் ஹாஷிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இயாஸ் இப்னுல் புகைர், பிலால் இப்னு ரபாஹ். யார் இவங்க? மௌலா அபி பக்கர் அல் குரஷி. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களால் அடிமையாக விடுதலை செய்யப்பட்டாங்கள்ல பிலால் ரலியல்லாஹு அவங்க. ஹம்சத் இப்னு அப்துல் முத்தலீப் அல் ஹாஷிமி, அப்படி அவங்க சேர்ந்து சொல்லுங்கள். ஹாத்திப் இப்னு அபி பல்தா ஹலீஃபுலி குரைஷ். அபு ஹுதைஃபா இப்னு உத்பா இப்னு ரபியா அல் குரஷி. ஹாரிசா இப்னு ரபி அல் அன்சாரி குத்தில யௌம பத்ர் வஹுவ ஹாரிசா இப்னு சுராகா கான ஃபின் நல்லாரா. ஹுபைப் இப்னு அதி அல் அன்சாரி. ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா சஹ்மி. ரிஃபா இப்னு ராஃபி அல் அன்சாரி. ரிஃபா இப்னு அப்துல் முந்திர். அபு லுபாபத் அல் அன்சாரி. ஜுபைர் இப்னு அவ்வாம் அல் குரஷியு. ஜயித் இப்னு சஹல். அபு தல்ஹத் அல் அன்சாரி. அபு ஜயித் அல் அன்சாரி. சஅத் இப்னு மாலிக் அல் ஜுஹ்ரி. சஅத் இப்னு ஹவுலா அல் குரஷியு. சயீத் இப்னு ஜயித் இப்னு அம்ர் நுஃபைல் அல் குரஷியு. சஹல் இப்னு ஹுனைஃப் அல் அன்சாரி. லுஹைர் இப்னு ராஃபி அல் அன்சாரி. வஅஹூஹு அப்துல்லா இப்னு உஸ்மான். அபூ பக்கர் சித்திக் அல் குரஷியு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அல் ஹுஸலியு. உத்பா இப்னு மஸ்ஊத் அல் ஹுஸலியு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அல் ஜுஹ்ரியு. உபைத் இப்னு அல் ஹாரிஸ் அல் குரஷியு. உபாதா இப்னு சாமித் அல் அன்சாரியு. உமர் இப்னு அல் கத்தாப் அல் அதவியு. உஸ்மான் இப்னு அஃபான் அல் குரஷியு. خلفه النبي صلى الله عليه وسلم على ابنته ولرب له بسهمه علي بن أبي طالب الهاشمي. عمرو بن عوف والحليف بن عامر بن لؤي. عقبة بن عمرو الأنصاري. عامر بن ربيع الأنزي. عاصم بن ثابت الأنصاري. أويم بن سعيدة الأنصاري. عتبان بن مالك الأنصاري. قدامة بن مدعون. قتادة بن نعمان الأنصاري. معاذ بن عمرو بن جموح. معبد بن عفرا وأخوه مالك بن ربيعة. أبو أسيد الأنصاري. مرارة بن ربيع الأنصاري. معان بن عدي الأنصاري. مستح بن وثاثة بن عباد بن المطلب بن عبد مناف. مقداد بن عمرو الكندي. حليف بن الزهراء. ஹிலால் இப்னு உமையா அல் அன்சாரி. இதில் வந்து சில பேர்லாம் நம்ம மேலே பாடத்திலே வந்துருக்குல்ல, அதை பாருங்கள். மாயின் இப்னு அதி, முஸ்தஹ், வேறு 2 பேர் வந்து கலந்துட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இல்லையா? இல்லை சரி வாங்க. பாபு ஹதீசி பனி நதீர் வ மஹ்ரஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம் ஃபிதியத்தி ரஜுலைனி வமா அராது மினல் கத்ரி பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன பாடம் அப்படின்னா, பாபு ஹதீசி பனி நதீர், நதீர் கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய சம்மந்தப்பட்ட செய்தி. இவங்களுக்கும் இன்னொரு கோத்திரத்துக்காக சண்டை வந்திருக்கும். இன்னொரு கோத்திரத்தை 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. அந்த இறந்து போனவங்களுக்காக வந்து ஊதியம் கேட்டு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்வாங்க, அதுக்கான தொகை கேட்டு பனி நதீர்கிட்ட போவாங்க. இப்போ அது சம்மந்தமான படம். பனி நதீர் அவங்களுடைய செய்தியும் மஹ்ரஜி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம், ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட போன செய்தி. எது சம்மந்தமாக போன செய்தி? ஃபி தியத்தி ரஜுலைனி, 2 நபர்களுக்கு வந்து தியத்துனானது
பிணைத்தொகை கேட்டு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு போன செய்தியும். ஆனால் வமா அராது மினல் கதிபி பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹை கொண்டு அவங்க வஞ்சகமாக என்ன பண்ணாங்க, அவங்கள திட்டம் போட்டாங்க. வஞ்சகமாக திட்டம் போட்ட சம்பந்தமான செய்தியும் இது சொல்லப்படுது. காலா ஜுஹ்ரி அன் உர்வா அவங்களை திட்டும் ஜுஹ்ரி அவங்க சொல்லக்கூடிய செய்தி ரலியல்லாஹு அன்ஹு, கானத் அலா ரஅசி சித்தத்தி அஷ்ஹுரின் மின் வகாதி பத்ரின், பத்ர் போர் நடந்து கரெக்டாக 6 மாதம், 6வது மாதத்துடைய ஆரம்பம், ராசனானது அதோடைய ஆரம்பத்தில் கபல உஹதின், உஹது போருக்கு முன்னாடி நடந்த செய்தி. கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகின்றான், ஹுவல்லதி அஹ்ரஜல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ்ர் மா லனன்தும் யஹ்ருஜூ. அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அஹ்ரஜல்லதீன கஃபரு, நிராகரித்தவர்களை, மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களிலே நிராகரித்தவர்கள் அல்லாஹ் என்ன பண்ணான், வெளியாக்கினான். மின் தியாரிஹிம், அவங்களுடைய வீடுகளை விட்டு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், வெளியாக்கினான். அவ்வளில் ஹஷ்ர், ஃபஸ்ட்டு படையெடுப்பிலே என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் டோட்டலாக காலி பண்ணிட்டான். மாலன் துமை யஹ்ருஜ், நீங்கள் கூட என்ன பண்ணிக்க மாட்டீங்க, நான் வெளியேறணும்னு நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க. அல்லாஹ் என்ன பண்ணான், அவங்கள வெளியேற்றினான். ஆனால் இந்த செய்தியை இந்த ஆயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாலஹு இப்னு இஸ்ஹாக் அவங்க எப்போ நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, பாத பியாரு மவுனா உஹது, உஹது போர் பியாரு மவுனா அந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகு தான் என்ன பண்ணிச்சு இது நடந்துச்சு, இவங்களுடைய கருத்து அது. وقال حدثنا إسحاق بن نضر قال حدثنا عبد الرزاق أخبرنا ابن جريح عن موسى بن عقبة عن نافع عن ابن عمر رضي الله تعالى عنه قال, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹாரபத் அன் நலீரு வ குரைலா, நலீருங்கிற கோத்திரமும் குரைலாங்கிற கோத்திரமும் என்ன பண்ணிச்சு, ரசூலுல்லாஹ்ட்ட போர் தொடங்கினார்கள். ரசூலுல்லாஹ் ஃபாஜிலா பனி நலீர் கோத்திரத்தார்களை நாடு கடத்தி விட்டார்கள். அக்கர்ற குரைலா ஓ மன்ன அலிஹிம், குரைலா கோத்திரம் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கெஞ்சினதுனால அவங்கள மன்னிச்சு விட்டு வாழ விட்டாங்க. ரசூலுல்லாஹ் மின்னத் செஞ்சாங்க அவங்களுக்கு. ஹத்தா, ஆனால் ஒரு கடத்துக்கு மேலே அவங்களும் என்ன பண்ணாங்க, ஹாரபத் குரைலாவும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, போரிட்ட சமயத்தில் ஃபகத்தல ரிஜாலஹும், அவங்களில் உள்ள ஆண்களை பூரா என்ன பண்ணாங்க, கொலை செய்தார்கள். கசம நிசாஅஹும் வ அவுலாதஹும் வ அம்வாலஹும் பைனல் முஸ்லிமீன், அவங்களில் இருக்கக்கூடிய பெண் மக்கள், பிள்ளைகள், செல்வங்களை போல முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணாங்க, பங்கு வச்சு கொடுத்தார்கள். இதெல்லாம் நாட்டுடைய நியதி, ஒரு போர் அதோடைய பொருள், இதெல்லாம் அநியாயமாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ உள்ள சூழலில் இதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் நம்ம படித்தோம்னா தப்பாக எடுத்துப்பாங்க இல்லையா. ஆனால் இது ஒவ்வொரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு போர் நடக்கும்போது அது நாட்டுடைய நியதி, நம்ம அந்தந்த சூழலுக்கு போயிடணும், அந்த நாட்டுடைய அமைப்புக்கு அந்த நேரத்துக்கு அப்படி போனால் தான் இது சரியாக தவறான்னு படும். இல்லா பாலகும், சில பேரை தவிர, அந்த சில பேர் யாருன்னா லஹிகு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாமனஹும் அஸ்லமு, அவங்க ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவங்கள தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பிரித்து கொடுத்தாங்க. அஜில, மேலும் ரசூலுல்லாஹ் நாடு கடத்தினார்கள். யஹூதல் மதீனா புல்லகும் பனி கைனுகா கோத்திரத்தை சார்ந்த அனைத்து மதீனாவுடைய யகூதிகளையும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, கடத்தினார்கள். வஹும், இவங்க யாருன்னா ரஹத்து அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவங்களுடைய கூட்டம், அவங்க கூட்டத்தார்கள் போல ரசூலுல்லாஹ் நாடு கடத்தினாங்க. யஹூத பனி ஹாரிசாவுடைய கோத்திரத்தை சார்ந்தவங்களுடைய யஹூதியும் என்ன பண்ணாங்க, கடத்தினார்கள். குல்ல யஹூதில் டோட்டலாக மதீனாவுடைய மொத்த யஹூதி என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் நாடு கடத்தினார்கள். وقال حدثني الحسن بن مدرك قال حدثنا يحيى بن حماد أخبرنا أبو عوانة عن أبي بشر عن سعيد بن جبير قال قلت لابن عباس, நான் இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு சொன்னேன், சூரத்துல் ஹஷ்ர் இருக்கு இல்லையா, அந்த சூரத்துல் ஹஷ்ரை கால அவங்க கூறினார்களாம், குல் சூரத்து நதீர், நீங்கள் எப்படி சொல்லுங்கள், சூரத்து நலீர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தாபா ஹுஷைம் அன் அபி பிஷ்ர் وقال حدثنا عبد الله بن أبي الأسود قال حدثنا معتمر عن أبيه سمعت أنس بن مالك رضي الله تعالى عنه قال